பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சுட சுட சோறை போடுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு சொட்டு நெய் சேர்க்குறது ஒரு துண்டு கறி திங்கிறதுக்கு சமம். சூடாக ஒரு ஸ்பூன் சுடு சோத்தில் ஊற்றிடணும். அது பிள்ளைகளுக்கு தரோம் கொடுக்குறதில்ல. கோஸ் ஆக்கிக்கிது. நம்ம ஆணமில்லாத அதான் கிரேவியாக ஆக்குற டைமில் அந்த நெய்யை ஊற்றினா பிள்ளைகள் நெய்யை வச்சா பிரட்டி விண்டுரும். கோஸு அதுவும் இறால் தொக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மாம்பழம் சாப்பிட்டுட்டு திங்க. வேறு என்ன, பப்பாளி பழத்தெடு, ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் இவ்வளோ வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுங்க. ஆனால் நெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. நெய்க்கு சொன்னேனே, நெய் சாப்பிட்றதுனால ஒரு சொட்டு நெய் சேர்க்குறது ஒரு துண்டு கறிக்கு சமம். அப்போ இது எத்தனை சொட்டு நெய் இருக்குது, வாசனையாக உண்டரலாம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பப்பாளி பழமும் அறுத்து சாப்பிட்டுக்கோங்க துணைக்கு. அது முடியுதா? இன்றைக்கி ஆணமில்லாத கறி தான், அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.